மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்று ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்தியின் பொன்னான மாதம் மார்கழி மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் நம்மளினுடைய செவிகளையும் நம்மளினுடைய உள்ளங்களையும் திருப்பாவையும் திருவம்பாவையும் குளிர வைக்கும். மார்கழி மாதத்தில் எல்லோரும் விரதம் இருக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராட வேண்டும். நந்தகோபனின் குமரனான கண்ணனை எல்லாம் நாம் வழிபட வேண்டும், வணங்க வேண்டும். கருமேனி சூரியனை போன்ற முகம் கொண்ட நாராயணனே நம்மை காப்பாற்றுவான் என்பதை திருப்பாவையில் ஆண்டாள் அழகுற சொல்லியிருப்பாள். இருள் நீங்க நில ஒளி வருவதைப் போல நம்மளுடைய அஞ்ஞானம் நீங்க இறைவனுடைய அருள் கிடைக்கும். இந்த மாதத்தில் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடியிருக்கின்றார். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதியை கோதை பிராட்டி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிலையீர். ரொம்ப அருமையாக கோதை பிராட்டி பாடியிருப்பார். இந்த பதிகங்களை எல்லாம் இந்த பாடல்களை எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அனைவரும் கேட்டு பயன்பெற வேண்டும். நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இந்த பாடல்களை கேட்டு கேட்டு ஆனந்தம் நிறைந்து இருக்க வேண்டும்.